காட்சி அலையன் பரிமேலழகர் நீங்க படிச்சீங்கன்னா நீ பார்த்தாலே தெரியுதப்பா, பல்லக்கில் உட்கார்ந்துட்டு போறவன் ஒருத்தன், பல்லக்கு தூக்கிட்டு போறவன் ஒருத்தன், அறத்தின் பையன் உட்கார்ந்துட்டு போறது, அறஞ்செய்லினா தூக்கிட்டு போறது, இப்படித்தான் பரிமேலழகர் சொல்றாரு. ஆனா நம்ம தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் பேரறிஞர்கள் மிக அருமையா 3, 4, 5, 7, 8 இடத்துல, அது 3 இடம் அற்புதமான இடம். வேண்டாம் அப்படிங்கிறத எப்படி பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறது திருக்குறளுக்குள்ளே வள்ளுவருக்கு எடுக்கிறாங்க. அதை சொன்னவர் நம்முடைய தமிழர்கள் பெரிய கருப்பன் அவர் பேரு. மிகச்சிறந்த அறிஞர். தமிழர் வளர்த்த சமயம் ஒரு சின்ன நூல் எழுதிக்கிறார். அந்த நூல்ல வள்ளுவர் வேண்டாம் அப்படின்னா என்ன பொருள் சொல்றார்? வேண்டான்னு தான் சொல்றார். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றார். மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்னா வேண்டாம்னு பொருள்தான். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம். இந்த புணர்ச்சி பழகுதல் மிக அற்புதம். அது இன்னொரு நாளைக்கு சாந்தி மிஸ் நீங்க அவசியம் கேட்கணும், அது பதிவாகணும். அது அந்த அதிகாரம் வரும்போது சொல்றோம். இப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம், சரிங்களா? புணர்ச்சி பழகுதல் வேண்டாம். ஈட்டம் இவரி இசை வேண்டாம். சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரா. அது இதெல்லாம் வருது. மருந்தன வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்னா வேண்டாம், தேவையில்லை. ஆனா இவங்க சொல்றதில்ல, அறத்தாறு இதுவென வேண்டாம், சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் நிலைக்கு. எல்லாரும் இந்த பரிமேலழகரை சார்ந்த உரையாளர்கள் எல்லாம் இப்படி சொல்றாங்க. இது பார்த்தாலே தெரியுதப்பா, அறத்தாறு இதுதானே தெரியுதப்பா அப்படிங்கிறாங்க. அவர் வேண்டான்னு சொல்றாரு வள்ளுவர். அறத்தின் வழி இது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுதான்ப்பா அறத்தின் வழியும் பரிமேலழகர் எடுத்து காமிக்கிறார். இதை பாருப்பா, தூக்கிட்டு போறவன் பாவம் செஞ்சவன், உட்கார்ந்து போறவன் புண்ணியம் செஞ்சவன், இதை பாரு பாரு அப்படிங்கிறார். அப்போ இந்த இடத்துல பரிமேலழகர் அவருடைய கண்ணாடி கழட்டி வச்சுக்கிறார். இவங்களுடைய தமிழர்கள் கண்ணாடி போட்டு பார்க்கணும். திருக்குறளுக்கு 600 கண்ணாடி 700 கண்ணாடி வந்தது. அது உங்களுக்கு எந்த கண்ணாடி கம்ஃபர்டபுள் கண்ணாடியோ அந்த கண்ணாடி போட்டுக்கலாம். ஆமா, அது உங்களுக்கு மனசு, உங்களுக்கு விருப்பமான. இந்த இடத்துல நான் தமிழர்களுடைய கண்ணாடியை அணிவதில் பெருமை கொள்கிறேன். சரிங்களா? மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், அறத்தாறு இதுவென வேண்டாம். சரிங்க. மலித்தலும் நீட்டலும் விரும்பாதே, சுமத்தலும் அறத்தாறு இதுவென வேண்டாம். விரும்பாதே, வேண்டுதல் இறைவனிடம் வேண்டுக வேண்டாம். வேண்டாம். சரி, விரும்பவே வேண்டாம். விரும்பவே வேண்டாம். அந்த பொருள் வரும். வேண்டுதல் வேண்டாமை வரும். விரும்பாதே, விரும்ப. அறத்தாறு இதுவென விரும்பாத. இதை பார்த்து விரும்பாதீங்க. சிவிகை பொறுத்தவனோடு ஊர்ந்தவனை பார்த்து விரும்பாத. அறத்தின் வழி இது வன்று. அருமை. இது போதுங்களா? இந்த விளக்கம் அறத்தின் வழி இதுன்னு தமிழர்கள் சொல்றது நான் புதுசாக சொல்லிட்டேன். அதை பார்த்து சொல்லாது. அவர் காலத்தில் பல்லக்கில் உட்கார்ந்துட்டு போய்க்கிறேன், தூக்கிட்டு போய்க்கிறேன். அதை காட்சிப்படுத்தி பரிமேலழகர் அவர் புரிஞ்சுக்கல. அது வேண்டாங்கிறார். அறத்தின் பயன் தூக்கிட்டு போறதும், தீவினையினுடைய பயன் தூக்கிட்டு போறதும், உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் நல்வினையினுடைய பயனும் நினைக்கவே வேண்டாங்கிறார். அறத்தின் வழி இது வரல. எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அறத்தாறு இது வன்று அப்படிங்கிறார். கவர்னர் சொல்றது வந்து பல்லாக்கை தூக்கி செல்பவனையும் அதில் ஏறி செல்வனையும் பார்த்து அறத்தின் வழி இதுதான் என்று எண்ண வேண்டாம். என்ன வேண்டாம்? இதுதான் சிவிகையில நம்ம வந்து ஒரு உயிர் பொருள் ஒருத்தரை வந்து நம்ம சுமக்கிறத வச்சு நீங்க சொல்றீங்க, ஒரு வேறுபாடை சொல்றீங்க. இப்படி பாருங்க, சுமந்திர வந்து உயிரற்ற ஒரு பொருள் இருக்கு, சரிங்களா? உயிரற்ற ஒரு பொருள், அதை உயிர் உள்ள ஒரு 4 பேர் சுமந்துட்டு போறாங்க இல்லைங்களா? வள்ளுவர் வள்ளுவருடைய நோக்கம் தான். அந்த உரைகள்லாம் நீங்க விட்டுருங்க. இது என்ன வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடைதான் சொல்றாரு. சிவிகைன்னு அவர் வள்ளுவரே சொல்றாருன்னா அப்புறம் நம்ம அதை வந்து காரணம் இல்லாம வள்ளுவர் எந்த இடத்துலயும் ஒரு சொல்ல போட மாட்டாங்க. அதுதான். இப்போ ஒரு நடைப்பினம்னு வள்ளுவரே ஓப்பனாவே சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு உயிர் உள்ளவர் வந்து இப்போ நீங்க உங்களுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு யாராவது ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, அந்த காலத்துல அரசரோ இல்லை யாராவது ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, அவங்கள வந்து இவங்க 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க அந்த கண்ணாடியில பாக்குறீங்க. ஸோ அப்படி பாருங்க, அந்த வந்து இப்போ ஒரு நடைப்பினம் போவாது. நார்மலா அது போய் இடுகாட்டை போகுமான்னு பார்த்தீங்கன்னா போவாது. அது 4 பேர் சுமந்துட்டு போறாங்க. அப்போ அந்த 4 பேர் சுமக்கிறதும்
அப்ப இந்த இடத்துல வள்ளுவர் வந்து அறத்தார் இது என்ன வேண்டாம், சிவிகை பொறுத்தானோர் ஊர்தான் இதை தான் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல சிவிகைன்னு வள்ளுவர் சொல்றது அந்த காலத்துல சிவிகை இருந்திருக்கு. இப்ப இந்த காலத்துல வந்து பல பேர் ஏறி உட்காந்து அவங்க 4 பேர் தூக்கி சொல்றதே எனக்கு அதாவது நான் சொன்னது உங்களுக்கு விளங்கிச்சேன். ஃபர்ஸ்ட் இது இந்த குறளுக்கு அந்த நீங்க அந்த குறளோட கிளப் பண்ண இல்ல நான் சொன்னது உங்களுக்கு சபைக்கு விளங்கிச்சேன். மலித்தலும் நீட்டலும் வேண்டாம். அது இல்ல அதை சொல்லி இதை நான் சொன்னேன். இந்த குறளுக்கு சரியான என்னன்னா அறம் இதுன்னு சொல்ல வேண்டாம். தூக்கிட்டு போறவன் பாவம் செஞ்சவன் உட்காந்துட்டு போறவன் புண்ணியம் சொல்ல வேண்டாம். நான் சொன்னது புரிஞ்சு, நீங்க சொன்னது எனக்கு புரியலீங்க. புரியுற மாதிரி எனக்கு சொல்லுங்க, அல்லது புரியுற பக்கம் எனக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டா போட்டுட்டீங்க சாமி. ஒரு இடத்துல நீங்க சொல்லுங்க, நான் போடல சாமி, தமிழர்கள் போட்டாங்க. தமிழர்கள் போடல, வள்ளுவர் தமிழர்கள் பெரிய கருப்பன் என்ற தமிழர்கள் போட்ட போது உரையாசிரியரை விட்டுட்டேன். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு நம்ம யோசிக்கணும். அத பாருங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு 600 பேர் 400 பேர் அவனோட ஆய்வுக்குட்பட்டது. ஆமா, அது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை நீங்க எடுத்துக்கணும். நீங்க பண்ணி சொல்லுங்க, அடுத்த முறை சொல்லுங்க. நீங்க பண்ணுங்க, அடுத்த வாய்ப்பு சொல்லலாம். அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப நான் புரியுற மாதிரி சொன்னா நீங்க எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரே வார்த்தை என்னன்னா சொல்லுங்க, அறம் செஞ்ச இது, அறம் செய்யல இது அப்படிதான் சொல்றாரு வள்ளுவர். அறம் செஞ்ச மேல உட்கார்ந்துடலாம், அறம் செய்யல தூக்கிட்டு போறோம் அப்படின்னு வேண்டாங்கிற அதை பார்த்து சொல்லாதீங்க, நினைக்க வேண்டாங்கிற. அதுதான் பொருள். சரி, அடுத்தது அது நானே இருக்கிற பொருள். அடுத்து போறோம். வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அந்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்குங்கள். இதுவும் மிகப்பெரிய போராட்டமான இருக்கிறீங்க. அது எப்படி அடக்கி? வாழ்நாள் வழி அடக்கி, வாழ்நாள் வழியை எப்படி அடக்கி? அது பெரிய சிக்கலான திருக்குறளுங்க. அது அடைக்குங்கள் அல்ல, அமைக்குங்கள். திருவிக்கு எழுதுறார், தாமக்கர் எழுதுறார். அதே எப்படி வாழ்நாள் வழி அடக்கி? வாழ்நாள் வழியை அமைக்கும் அப்படிங்கிறார். இப்ப இதுக்கு இன்னொரு திருக்குறள் சான்று நானும் சொல்றேன். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. இப்ப என்னுடைய உடம்புக்கு 70,000 வாழ்நாள் விதிச்சிருக்குது இயற்கையில். இந்த 70,000 வாழ்நாள்ல 69,000வது வாழ்நாள்ல என்னுடைய உயிரை கூற்றுன்னு எடுத்துட்டு போக கூடாதுங்கிறார். யாரு எப்ப கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுனா என்னுடைய வாழ்நாள் மேல கூட்டுறவங்க வந்து கை வைக்க மாட்டாங்கிறார். அகச்சான்று வள்ளுவத்துக்கு கேட்குது. அதே போலதான் அந்த 70,000 வாழ்நாள் வாழ்றதுக்கு இந்த உயிரில் இந்த உடம்புக்குள்ள 70,000 வாழ்நாள் கவுண்டிங் டேஸ் அதுக்கு அமைக்கும் கல்லாக அறம். அந்த வாழ்நாள் படாம வீழ்நாளா போய் இந்த உடம்புல இருந்து ஒரு 50,000 வாழ்நாளையும் இந்த உடம்புல இருந்து உயிர் போகாம அறம் பார்த்துக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா? அறம் அதை செய்யும் அப்படிங்கிற வாழ்நாள் அமைக்கும் கல், அடைக்கும் கல் அல்ல, அமைக்கும் கல். இது திருவிக்கா உறுதிப்படுத்திக்க நம்ம இன்னொரு தாமக்கல் உறுதிப்படுத்தோம். தாமக்கல் கிட்ட இருந்து எனக்கு சின்ன பொறி கிடைச்சது, அதுக்கு சார்ந்த திருவிக்கா உறுதியை கொடுக்குறாரு. அதனால நான் சொல்லுங்க மைக் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே இது பேசும் பொருள் தானுங்க. சொல்லுங்க. அப்ப அமைக்கும் பொருள் சொன்னீங்க. அந்த அன்னைக்கு நான் போய் அதை யோசிச்சு பார்த்துருந்தேன். ஆனா அது அடைக்கும் பொருள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா. எப்படின்னா இதுல வாழ வழிங்கிறத நம்ம வந்து ரூட் பாத்து வே அப்படி எடுத்துட்டோம்னா அது தப்பா புரியுதுங்க. இத்தனை நாள் அப்படிதான் படிச்சுட்டு இருக்கேன். வழிதல் அதை வந்து அணைக்கட்டா இருந்தாலும் வாய்க்கால் இருந்தாலும் அதை அடைக்க ஒரு கல்லு வைப்பாங்க. வாழ்நாள் அது தினம் ஒழுகிட்டே போயிட்டு இருக்குங்க. அதாவது நாளென ஒன்று போல் காட்டி உயிரினும் வாழலை உணர்வு அதில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெய்லியில தான் அப்படி ஒழுகுற அந்த வாழ்நாளை வீணா போற வாழ்நாள் அடைக்கிற ஒரு கல் வைப்பாங்க. அதுவும் மிகச்சிறப்பு. அதுவும் பொறுமையா. அதே போல இதுல நாவலர் அருமையா ஒரு பாடல் பார்த்தேன். நாவலருடைய இதுல உங்களுக்கு ஒன்று சொல்றேன். தீமை வரும் வழிகளை அடைக்கும் கல்கிறது. உங்களுக்கு தீமை வரும் வழிகளை அடைக்கக்கூடிய கல்ல அறம் இருக்கு அப்படின்னு அதுவும் புதிய பாடல். யாருமே அந்த அளவு கொடுக்கல. அந்த அளவுல நம்ம 8வது திருக்குறளை நிறைவு செய்யலாம். 9வது திருக்குறள் மிக அற்புதம். அறத்தான் அப்படி சொல்ல முடியாது, வருவதே இன்பம். அது ஏகாரம் போட்டு அழுத்துற கொள்ளும் வகையான் அரவினை போவாதே ஏகாரம். ஐயோ, ஏகாரம் போடுற திருக்குறள் எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த இடத்துல அறத்தான் வருவது இன்பம் சொன்ன ஒண்ணு எனக்கு சாமி சீரு தலை எதுவுமே தட்டாது.
அறத்தான் வருவது இன்பம் அழகா சொல்லியிருக்கலாம். அந்த ஏகாரம் போற இடமுள்ள நீங்க பாருங்க திருக்குறள். Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. எல்லா வழியிலும் இன்பம் வரும். இன்பம் வராம இருக்கு. எல்லா வழியிலும் இன்பம் வரும். ஆனா அறத்தின் மூலமாக வருவதுதான் இன்பம். மற்றதெல்லாம் இன்பமாக தெரிய கூட துன்பம் ஒட்டிட்டு இருக்குதுங்கிறத மறைபொருள் சொல்றாரு. மற்றெல்லாம் புறத்தை புகழும் இல்லை. இதுக்கு இந்த இடத்துல நம்ம அப்பா துரையார் மிக அற்புதமா சொல்வாருங்க. ஐயோ என்ன அற்புதம் தெரியுங்க. அது அப்பா துரையார் நம்ம போன்ல வச்சுக்கிறோம். அதை அப்படியே படிக்கிறோம். அது நல்லது. ஏன்னா இன்னும் உங்களுக்கு அகலப்பார்வை தரும். ஆழப்பார்வையும் அகலப்பார்வையும் தான் திருக்குறள் முக்கியம். ரொம்ப மேலோட்டமான பார்வையில பார்த்துட்டு போறது பயன்படாது. அதனால அப்பா துரையார் அவருடைய சூழ்நிலையை நம்ம அண்ணன் தான் சொன்னார். பன்மொழி புலவர். கடைசி காலத்துல அண்ணன் போய் சூளைமேட்டில் பார்க்க போகும்போது அவர் என்ன சூழ்நிலையில் இருந்தாருன்னு அண்ணனையவே கேட்டு தெரிஞ்சுங்க. இப்போ அப்பா துரையாருடைய அரண் வலியுறுத்தல் அவர் இன்னைக்கு எடுத்து வச்சு இருக்கு. எத்தனாவது? 8ஆவதுங்களா? 9வது திருக்குறளுங்களா? பாருங்க, அது மேல கதை செய்தி அப்படிங்கிற அறச்செயல்பாடுகள் மறுமை இன்பத்தை தந்துவிட முடியாது. இவை இம்மை காலத்தில் உரியவனவே இருக்கிறார். இம்மை இன்பம் எத்தகையது என பரிமேலழகர் குறிப்பிடுவதை பன்மொழி புலவர் அப்பா துரையார் தம் மணி விளக்க உரையில் சிறப்பாக திறனாய்ந்திருக்கிறார். அது என்னவென்றால், காமம் ஒன்றையே பரிமேலழகர் இன்பமாக கொண்டார். இல்லறத்தானுக்கு தன் மனைவி மூலம் வரும் அதுவே அறத்தோடு வரும் இன்பமாம். அது இன்பம் தருமாம், புகழும் தருமாம். துறவி என்பவன் மனைவி இல்லாதவன் ஆதலால் பிறர் மனைவி மூலம் தேடும் காமம் அறமல்லாமல் வரும் இன்பமாம். இன்பம் 2 வகையிலையும் வருது. அறத்தாலையும் வருது, அறம் இல்லாமையும் வருது. இது எந்த பாதை நமக்கு யாருமே கொடுத்ததில்லை. அந்த பன்மொழி புலவருக்கு இந்த நேரத்தில் நாம மிக நன்றியோடு இருக்கிறோம். எல்லா வகையிலும் வரக்கூடிய இன்பம் இன்பம் அல்ல, அறத்தால் வரக்கூடிய இன்பமே. அதுக்குத்தான் வள்ளுவர் அந்த ஏகாரத்தை கொண்டுக்கிறார். அறத்தான் வருவதே இது பண்ணு, மற்றவங்களுக்கு அறத்தான் வருவது இன்பம். அங்க எல்லா வகையிலும் இன்பம் வரு, ஆனா அறத்தான் வருவதே இன்பம். இது மற்றதுல துன்பம் உள்ளடங்கி இருக்கு அப்படிங்கிற செய்தியை இந்த திருக்குறள்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கணக்கு குறித்து சொல்லுங்க. அறவழியில் வருபவை வருவையே இன்பம், பாவ வழியில் வருவை அனைத்தும் துன்பம். அவை புகழை கெடுத்து பழியை தரும். அதுல அவர் சொல்றது புகழை கெடுத்தது மட்டுமில்ல, பழியை கொடுக்கும். அது அடுத்த திருக்குறள் பழி வருது. பழி வருது. அந்த பழி என்னங்கிற பார்ப்போம். இதுக்கு கூசா ஆனந்தன் இன்னொரு இடத்துல சொல்ற, இன்பம் பெறுவதற்கான ஒரே வாயில் அறம்ங்கிற. இன்பத்துக்கு பல வழியில் பெறலாம், ஆனா ஒரே வழி. இந்த கட்டடத்துக்கு ஒரே வழினா அது முன்னால் அந்த வழியில இருக்கும். பல வகையிலையும் போனோம்னா அது வழின்னு சொல்ல முடியாத மாதிரி சொல்றாரு. அறம் என்ற சமுதாய ஒழுங்கமைப்பு முறையை மட்டுமே இன்பம் பெறணுங்கிறார். வேற எல்லா வழியிலையும் இன்பம் கிடைக்குது, அங்க இன்பம் கிடைக்குது, இங்க இன்பம் கிடைக்குது பெற்றீங்கன்னா அது சமுதாய ஒழுங்கமைப்பை செதைச்சிடுங்கிறார். அது சிதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கூடாதுங்கிறாரு. நிறைவான திருக்குறள். செயற்பாலது ஓரும் அரணே, ஒருவருக்கு உயர்ப்பாலது ஓரும் பணியே. இது அந்த ஒருவருக்குங்கிறது இப்படி போய் பயன்படு,
இப்படியும் போய் பயன்படும். அந்த ஒருவருக்கு நடுவில் இருக்கிற சீர் நீங்க அப்படியே தூக்கி முதல் சீராதீங்க. ஒருவருக்கு செயற்பானது அரணே வருதுங்களா? இது வந்து ஊஞ்சல் மாதிரி முன்னாலேயும் போய் பொருள் தரு, பின்னாலேயும் போய் பொருள் தரு. அதனால இதுக்கு பேரு தாப்பிசை பொருள்கோள்னு பேரு. அந்த ஒருவருக்குங்கிறத முதல் சீரை போட்டு ஒருவருக்கு செயற்பானது அரணே, மறுபடியும் ஒருவருக்கு செயற்பானது பழியே, ஒருவருக்கு செயற்பானது ஓரும். அப்புறம் ஓரும் எடுப்போம். ஓரும் எடுத்தோம்னா அது மிகப்பெரிய விஷயம். அதுல பாவலதேவர் பெருஞ்சித்தனாரும் திருவிக்காவும் நம்மோடு இணைந்து அவர்களோடு இணைந்து நாம் பயணிக்கிறோம். ஓரும் ஓருங்கிறது நானும் இத்தனை நாளாக நினைச்சிட்டு பெருமையா சில இடங்களில் கூட நண்பர்கள் சொன்னேன். திருக்குறளுக்கு 7 சீர் தேவைப்படுது. ஆனா வள்ளுவர் 7 சீர் கூட வேண்டாம், 5 சொல்லல முடிக்கிற அப்படின்னு காமிச்ச இடம் இந்த இடம். இதே மாதிரிதான் காமத்துப்பள்ள ஒரு இடத்துல ஊடுக மண்ணோ ஒளியிலை யாம் இறப்ப நீடுக மண்ணோ இரா. அந்த மண்ணோ தூக்கிடலாம், 2 மண்ணோ வருது நான் சொன்னதுல. அதே மாதிரி இதுல 2 ஓரும் வருது. செயற்பாளது ஓரும் அரணே, ஒருவருக்கு உயர்ப்பாளது ஓரும் பழி. இந்த 2 ஓரும் தூக்கிடலாம். நான் இப்படி சொல்ல வந்தேன். ஆனா பாவலதேவரும் திருவிக்காவும் சொல்லும் போது அடே அப்படி பார்க்க கூடாது. அந்த ஓரும் அப்படிங்கிறது ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து. அந்த ஓர்ந்துன்னா ஆராய்ந்து, ஒருவருக்கு எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் செய்யறதுக்கு உகந்தது அறமே, எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் செய்யக்கூடாதது பழியே. இப்படித்தான் பொருள். அப்ப ஓரும் அப்படிங்கிறத அசை நினைச்சன, அது வேண்டியது இல்லை. செய்யுளை இலக்கணத்தை நிறைக்க வள்ளுவர் அந்த ஓரும் போட்டுக்கிறாரு. இத்தனை நாளா நினைச்சேன் 7 சீர் இல்லாம 5 சீர்ல திருக்குறள் முடிச்சாரு. செயற்பாளது அரணை, உயர்ப்பாளது பழி. இந்த இடத்துல பழியேன்னு எழுத்துக்கொண்டோம். ஏகாரத்தை இங்கேயும் கொண்டு வந்துக்கணும். செயற்பாடு ஓரும் அரண் சொல்லியிருக்கலாம். என்ன சொன்னாருங்க? எப்படி இதுக்கு முன்னத்து திருக்குறள் ஏகாரம் போட்டார், அறத்தான் வருவதே. இங்கேயுமே ஒரு செயற்பாடு ஓரும் அரணே. அவர் ஏகாரம் போடுற இடமெல்லாம் அருமையா சொல்லிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒருவன் செய்யக்கூடியது அறமே, ஒருவன் தவிர்க்க வேண்டியது பழியே அப்படிங்கிற அமைப்போடு இந்த திருக்குறள் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க ஆக்கப்பூர்வமாக இருந்துச்சு. உயிருக்கு உங்களுக்கு ஆக்கமாக இருந்துச்சா? எல்லாத்துக்குமே அதுதான் முக்கியமானது. அப்ப இங்கிருந்து எடுத்து சென்ற புத்தகங்களை இங்கிருந்து வழங்குமாறு அன்போடு கேட்கிறேன்.